திண்டுக்கல்லில் உள்ள அசைவ உணவகத்தில் கிரில் சிக்கன் கெட்டு போயிருந்ததாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வாடிக்கையாளர் தற்பொழுது உணவக உரிமையாளரை நூதன முறையில் மிரட்டி பேரம் பேசும் ஆடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. திண்டுக்கல் பைபாஸ் சாலையில் பிரபல அசைவ உணவகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அசைவ உணவகத்திற்கு வந்த வேடசந்தூர் பகுதியைச் சேர்ந்த நவீன் என்பவர் பிரியாணி மற்றும் கிரில் சிக்கன் ஆர்டர் செய்து பெற்ற நிலையில் தனக்கு வழங்கப்பட்ட கிரில் சிக்கன் கெட்டு போயிருப்பதாக கூறி ஹோட்டல் ஊழியர்களிடம் அவர் தகராறு செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொட்டு பாருங்க, தொட்டு பாருங்க, சும்மா ஃப்ரீசர்ல வச்சு சில்னஸ் ஆமாவா இல்லையா? கையை வச்சு பாருங்கண்ணே. நான் என்ன சொல்ல, கையை வச்சு பாருங்க. இது காலையில ரெடி பண்ணணும்னு சொல்லுவீங்களா? சரி, அது எப்படி நேற்று வச்சது இப்போ எடுத்து தருவீங்களா? இது வந்து ஃப்ரெஷ் இல்ல, இது வந்து ஃப்ரெஷ்ஷா சொல்லுங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷா? மற்ற விஷயம் கிடையாது, சாப்பிட்ற விஷயம். அது நீங்கள் கலங்க என்ன கருமத்தை வேணா கலங்க, பிரச்சனை இல்லை. இப்படி நேற்று செஞ்ச ஃபுட்டை, நேற்று செஞ்ச சிக்கனை கொண்டு வந்து வச்சு தொட இங்கே பாருங்க, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு பாரு போல, அப்படியே சில்லுன்னு இருக்கு இன்னமும். இந்த பரபரப்புக்கு இடையே திண்டுக்கல் மாவட்ட ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் சார்பில் திண்டுக்கல் தாடிக்கொம்பு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. உணவகத்தை களங்கப்படுத்தும் நோக்கில் நவீன்குமார் அபாண்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தகராறு செய்ததாக கூறிய அச்சங்கத்தினர் இறுதியாக 10,000 ரூபாய் கேட்டு நூதன முறையில் நவீன்குமார் மிரட்டும் செல்போன் ஆடியோ ஒன்றையும் வெளியிட்ட நிலையில் அந்த ஆடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. என் சைட்ல இருக்க தவறுகள் இருந்துச்சுன்னா நான் ஒரு 4 days கழிச்சு கடைக்கு போயிருவேன். போய் நான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன். நான் இருந்தனாலதான் இவ்வளவு தூரத்துக்கு இஷ்யூ ஆனனாலதான் நான் உங்கள்கிட்ட கொண்டு பேசுறேன். ஆனா பெருசா ஒண்ணு பண்ணணும் வைக்கணும் நான் கேட்கறேன். ஏதோ ஒண்ணு பார்த்து நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சீங்கன்னா என்ன பண்ணணும்ன்றீங்க நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன இல்ல நீங்களே பார்த்து சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஃபேமிலியா வந்து சாப்பிடுறது நான் இப்பவும் சொல்றேன், கிரில் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு மைனஸ் காண்டி நான் கடைக்கு வர்றேன். நான் சீரியஸா, நீங்க நம்ப மாட்டீங்க, நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஃபுல்லா எடுத்து பாருங்க. அந்த கல்லால் இருக்க பையன் நான் ரெகுலரா வரனாலே அந்த பையன் எனக்கு நல்லா க்ளோஸ் ஆயிட்டான். நான் பில் கொடுக்கும்போது அந்த பையன் நல்லா பேசுவான் என்கிட்ட. கம்பல்சரி பாத்தீங்கன்னா வாரத்துல மாசத்துல 4 நாள் 5 நாள் அங்கதான் சாப்பிடுவேன். வெளியே வந்தோம், ஃபேமிலியோட வெளியே வந்தோம் அப்படின்னாலே நாங்க சாப்பிடுற ஹோட்டலே அதுதான். 2 பேருமே கடைக்கு வாங்க, நீங்களும் வந்துருங்க, பேசிக்கலாம். வாங்க, நேர்ல வாங்க, பேசிக்கலாம். நேர்ல வர்றது கொஞ்சம், ஆனா நானும் பர்னிச்சர் கடை வச்சிருக்கேன், பர்னிச்சர் லைன் போட்டிருக்கேன், பைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆட்டோ பைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லோக்கல்ல. அது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். சாப்பிட்டாங்க மட்டும் தான் சாப்பிட போறோம். சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்து நீங்க ஏதோ ஒண்ணு பார்த்து செஞ்சீங்க சொன்னீங்கன்னா ஒன்னும் பிரச்சனையே இல்லைண்ணா. என்ன செய்யணும்னு அதையான் சொல்லுங்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இல்ல கோச்சிக்காதீங்க, நான் கேட்கறேன்னு கோச்சிக்காதீங்க. அண்ணன் கேட்க சொன்னாலதான் நான் கேட்கறேன். ஏதோ பார்த்து செலவுகளுக்கு நான் காசு போட்டாருன்னா கூட வாங்கிக்கிங்கிற மாதிரி சொன்னாரு. காசுக்காண்டி பேசுறேன்னு தை பண்ணி நினைச்சிடாதீங்க. செலவுகளுக்கு காசு போட்டீங்க அப்படின்னா கூட நம்ம அப்படியே நம்ம பேசிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவுதான் செலவுக்கு வேணுங்கிறீங்க? எவ்வளவுதான் செலவு? நீங்க 10 ரூபா இருந்தா போட்டு விடுங்க. 10 ரூபாங்கிறது நான் ஒண்ணு சொல்றேன் இல்லைங்க, 10 ரூபாங்கிறதுலாம் பெரிய விஷயம் பிரதர். ஏன்னா தெரியும், 10,000 ரூபாய் தானே நான் கேட்டேன். 10,000 ரூபாய் போட்டு விடுவேன்னா நான் போன் பண்ணி பேசிடுறேன். ஆனா இந்த இஷ்யூ பெருசாச்சுன்னா உங்களுக்கு தான் சத்தியமா சொல்றேன், இது கஷ்டம். ஆனா நீங்க எனக்கு தேவை, நாளைக்கு நீங்க உங்களுக்கு நான் தேவை, ஹோட்டல் சீல் பண்ற அளவுக்கு போயிடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.